செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு தேர்தல் மூலம் மாநில தலைவர்களை மாற்றியமைத்த நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10 மணி 12 மணி வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். பகல் 12 மணி வரை ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என்றும், நாளை பிற்பகல் புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பதவியேற்பு விழா நடைபெறும் எனவும், பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் புதிய மாநில தலைவர் பதவியேற்பார் என்றும் புதுச்சேரி பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரும் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரியில் வெயில் வாட்டி உதைத்த நிலையில் இரவு கரும் மேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இடியுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மேலும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியிலும் இருந்து விழுப்புரம் செல்லும் புறவழி சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஊரின் பெயர் பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது. அப்பொழுது சாலையில் யாரும் இல்லாத காரணத்தால் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பதாகையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இரவு விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஃபேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக TMT ராட் பொருட்களை தருகின்றோம் என வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை உண்மை என நம்பியவர் ரூபாய் 30,97,000 செலுத்தி பொருட்கள் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருட்கள் குறித்த நாட்களில் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சேதுராமன் இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் ஃபேஸ்புக்கில் போலியான விளம்பரத்தை பதிவிட்டு சேதுராமனிடம் மோசடி செய்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் பதுங்கியிருந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல்குமார் சிங், பீகார் மாநிலத்தை சேர்ந்த உத்தம் விஷால்குமார், ராயேஷன் குமார், அபிஷேக் குமார், பெங்களூருவை சேர்ந்த தயான் ஆகியோர் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து இணையவழி தனிப்படை போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 34 லட்சம் ரொக்கம், 40 செல்போன்கள், லேப்டாப், டேப் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பல்வேறு மிகப்பெரிய கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் இந்திய நிறுவனங்களின் பெயர்களில் ஃபேஸ்புக், வங்கி கணக்கு, செல்போன் எண் போன்றவற்றை குறிப்பிட்ட நிறுவனம் போன்று தத்ரூபமாக உருவாக்கி பொதுமக்கள் கண்டுபிடிக்காதவாறு மோசடி செய்ததும், மோசடி பணங்களை பெற பல்வேறு குழுக்களை அமைத்து செயல்பட்டுள்ளனர் என்பதும், இன்னும் இந்த குழுவை சேர்ந்த பலர் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் மீது நாடு முழுவதும் 52க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 32 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை இணையவழி மூலமாக பல்வேறு பிரபல நிறுவனங்களில் பெயரில் பயன்படுத்தி மோசடி செய்ததும் தெரியவந்தது. மேலும் 14 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 6 மாதத்தில் 32 கோடிக்கு மேல் மோசடி செய்த இவர்கள் 2019ஆம் ஆண்டு முதல் கணக்கிட்டால் இதுவரை பல 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என தெரியவந்ததை அடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
ஸ்டீல் ஒரு 10% வந்து தள்ளுபடியில் வந்து மொத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் இருந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணாருனாக்கா அதுக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஒரு 30 லட்ச ரூபா 31 லட்ச ரூபா வந்து பே பண்ணுறாரு. பே பண்ணிவிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணார். ஒரு 4 நாள் ஆகி டெலிவரி வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை திருப்பி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது காண்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் அவருக்கு டவுட்டாக வந்தது, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சைபரில் கொடுத்தாங்க. போன மாதம் ஆகஸ்ட்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ஃபர்தராக அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம எஸ்பி சைபர், இன்ஸ்பெக்டர் சைபர்ஸு, அவங்க சைபர் ஸ்டாஃப், இவங்க வந்து எஸ்எஸ்பி சைபர் அவங்க தலைமையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க ஃபர்தராக ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நோ பேலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தராக வந்து யூஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஎம்இஎஸ் வச்சு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தராக எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக நம்ம எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு க்ளூ வந்து இந்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கிடைச்சது. புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார். இவர் நேற்று திடீரென தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கடிதம் அளித்திருந்தார். இந்நிலையில் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை நிரப்புவதற்கான பரிந்துரை கடிதத்தை இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநரிடம் புதிய அமைச்சரை பரிந்துரை செய்து கடிதம் கொடுத்துள்ளேன். விரைவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என தெரிவித்தார். மேலும் பாஜகவை சேர்ந்தவரே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் மீண்டும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கே அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதல் செய்தித்தாளில் வந்திருக்கு. அப்புறம் ஆளுநர் சந்தித்து இது சம்பந்தமான அமைச்சர் பரிந்துரை வந்து செய்திகளும் வரும். என்னைக்கு நான் பதவியேற்பு என்னைக்கு அது அவங்க செய்தி சொல்லுவாங்க. அமைச்சர் பாஜக சேர்ந்தவரா என்னாரா? பாஜக சேர்ந்தவர் தான் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். அதே இலக்காவா சார்? அதே இலக்காவா? புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் செம்மொழி நாள் விழா, கவியரசர் கண்ணதாசன் விழா நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். உலக தமிழமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் காதர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து விருதுகளை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து படைத்ததால் அவர் பெயர் இறைவன் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாணவர் பிரஜித் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அவருக்கு புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அரங்கில் உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 போட்டியில் தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 18 நாடுகளில் இருந்து சிறார்கள் கலந்து கொண்டார்கள். இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாணவர் பிரஜித் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பிடித்து தன் தாய் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பெஸ்ட் டேலண்ட் அவார்டு எனும் திறமை சுற்றில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் பெருமை இவரை சாரும். மாணவர் பிரஜித் செய்த இந்த சாதனையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
Prajit from India. ACCE நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் 2025 மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை துவக்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார். பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் சந்தீப் பானே வஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம், காற்றாலை சக்தி, சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொறியாளர்கள் சட்ட மற்றும் கட்டுமான துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. 2ஆம் நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன், விழா குழு தலைவர் ஜெயக்குமார், விமல், சுந்தர்ராமன், சுரேஷ்குமார், சக்திவேல், ராஜேஷ்குமார், அசோக்குமார், அருள் பிரகாஷ், கனகராஜ், தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.